ஜனனி சென்ம சௌக்கியானாம் வர்தினி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி. மேசராசியின் அதிபதி செவ்வாயாகும். மேசராசியில் சனி நீச்சம் அடைவார், சூரியன் உச்சம் அடைவார். மேசராசி அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. கப்பல் படை, விமானப்படை, இராணுவப்படை, காவல்துறை, டாக்டர்கள், நர்ஸுகள், சமையல்காரர்கள், ஃபாஸ்ட்ஃபுட் கடையில் வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ், ஃபயர்மேன் சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ் போன்ற துறைகளில் இருப்பவங்க தான் இந்த மேசராசிக்காரர்கள். மேசராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் வந்து அமரப்போவதால், அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைகிறார். இதனால் மேசராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பெயர்ச்சி அடைகிறார். இந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு மிக நன்மையை தரும். சனி குருவின் வீட்டில் அமர்வதால் சனி உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். வேலையில் முன்னேற்றம் இருக்கும், வேலையில் ஆதிக்கம் இருக்கும், வேலையில் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லது. புண்ணிய தலம் சென்று வருவீர்கள். அரசியலில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்களுடைய குணநலனே அதிகமான கோபம்தான். அந்த கோபத்தை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க. விளையாட்டுத்துறையில் முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டில் வெற்றி அடைவீர்கள். விரையச்சனி என்பதால் வீடு கட்டு யோகம் உங்களுக்கு உள்ளது. வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உள்ளது. நிலம் வாங்கும் யோகம் உள்ளது. குழந்தைகளின் கல்விக்காக பணம் செலவு செய்வீங்க. ஆடை ஆபரணம் வாங்கும் செலவுகள் அதிகரிக்கும். வாகன செலவுகள் அதிகரிக்கும். பழைய சிலிண்டர்கள், வால்வுகள், வண்டி வாகனங்கள் மற்றும் சில பழைய பொருட்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பணவரவு அதிகமாக இருக்கும். சந்திராஷ்டமம், கிரகணம், அமாவாசை போன்ற காலங்களில் நீங்கள் விரதம் இருப்பது நல்லது. குறைவாக பேசுவது மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் போன்றவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உண்டு. பெண்கள் அதிகமாக பிறக்கும் காலம்தான் இந்த சனி பெயர்ச்சி காலம். அடிக்கடி பயணம் மேற்கொள்வீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தகப்பன் வழியில் பிரிவுகள் ஏற்படும். பூர்வீக வழியில் தொல்லைகள் ஏற்படும். தொழிலில் மட்டும் கவனம் தேவை. புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் கவனம் தேவை. உடல் உழைப்பால் பணம் அதிகமாக வரும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகளை நீங்கள் செய்வீங்க. இந்த சனி பெயர்ச்சியானது மேசராசிக்கு 90% நல்ல பலன்களையே தரும். தீய பலன்கள் குறைவாக இருக்கும். இதற்கும் கவலைப்பட. மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் அவரவர் சுய ஜாதகத்தில் சனியின் சுபத்துவம், பாவத்துவம், சூட்சமவலு, ஆட்சி, உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, பகை, மறைவுஸ்தானம், திக்பலம், வர்க்கோத்தமம் மற்றும் தசாபுக்தியின் காரக ஆதிபத்தியங்களை பொறுத்து மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கூடுதல் குறைவாக இருக்கும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள், ஜோதிடத்தோட இன்னொரு பரிமாண வீடியோக்கள் வர காத்திருக்குது. நன்றி, வணக்கம்.